வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, நண்பனுக்காக விட்டு கொடுத்த ருத்ராஜ் வேண்டுமென்றே சொதப்பலாட்டம். அதாவது IPL 2024ஆம் ஆண்டுக்கான சீசனில் நடப்பு சாம்பியனாக களமிறங்கிய CSK அணி RCB அணியிடம் கடைசி லீக் ஆட்டத்தில் தோல்வியை தழுவி தற்போது தொடரிலிருந்து வெளியேறியிருக்காங்க. CSK அணி எப்போதுமே பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்றுவிடும் என்ற ரசிகர்கள் பெருமையாக பேசி வந்த நிலையில் 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு தற்போது மீண்டும் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்லும் வாய்ப்பை CSK தவறவிட்டது. இந்த நிலையில் தான் CSK அணியின் இன்றைய தோல்விக்கு காரணமே கேப்டன் ருத்ராஜ் செய்த தவறுகள் தான் என்று ரசிகர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. CSK அணி 27 ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றியிருந்தாலும் கூட இன்னும் கூடுதலாக 10 ரன்கள் அடித்திருந்தால் CSK அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு சென்று இருக்கும். ஆனால் கேப்டன் ருத்ராஜ் ஃபீல்டிங்கில் கேமரூன் கிரீன் கொடுத்த கேட்சை தவறவிட்டு இருக்காரு. அப்போது கேமரூன் கிரீன் வெறும் 18 ரன்களை மட்டும்தான் நடத்தியிருந்தார். அந்த கேட்சை அவரை தவறவிட்டதால் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் கேமரூன் கிரீன் அவர்கள் 38 ரன்கள் அடித்திருந்தார். இதில் 3 பவுண்டரி 3 சிக்ஸர்களும் அடங்கும். இதே போன்று பேட்டிங்கில் ருத்ராஜ் ஆட்டத்தில் முதல் பந்திலேயே கோல்டன் டக் ஆகி வெளியேறியிருக்காரு. இதுவும் CSK அணியின் தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. ஒருவேளை ருத்ராஜ் நல்ல பார்ட்னர்ஷிப் அமைத்து இருந்தால் CSK அணி வெற்றி பெற்றிருக்கும். இந்த நிலையில் தான் CSK அணி தோல்வி அடைந்ததற்கு பிறகு ருத்ராஜ் RCB கேப்டன் டு பிளசிஸ் கட்டி அணைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்காரு. இந்த புகைப்படம் தான் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. CSK அணிகள் டு பிளசிஸ் இருந்தபோது இருவரும் தொடக்க வீரராக களமிறங்குவாங்க. இருவரும் நல்ல நட்புடன் இருந்தவர்கள். இப்படிப்பட்ட சூழலில் தான் நண்பருக்காக ருத்ராஜ் விட்டு கொடுத்து விட்டாரா என்று சில CSK ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வராங்க. அதே போல இந்த போட்டியில் ருத்ராஜ் சொதப்பியதும் சந்தேகத்தை கிளப்புவதாகவும் அவர்கள் கூறியிருக்காங்க. CSK அணியின் கேப்டன் என்ற ஒரு நினைப்பே இல்லாமல் டு பிளசியிடம் விட்டு கொடுத்து அவரை கட்டி அணைத்தது போல இருப்பதாக சில ரசிகர்கள் குறை கூறியும் இருக்காங்க. இதற்கு பதிலடி கொடுத்த மற்றொரு தரப்பினர் அணி கடந்து இருவரும் நட்புடன் இருப்பதை குறை சொல்லக்கூடாது என்ற கருத்துக்களையும் தெரிவித்து வராங்க. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.